நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ கோவையில் நடைபெற்ற ஒரு பாலியல் வன்கொடுமை பற்றிய ஒரு வீடியோ தான். என்ன நடந்தது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். கோவை மாநகரில் ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு முதலாம் ஆண்டு மாணவியும் அவரது ஆண் நண்பரும் கோவை ஏர்போர்ட் பின்புறத்தில் உள்ள ஒரு காலியான பகுதியில் காரில் 2 பேரும் 10:30 மணிக்கு மேலாக இருவரும் சந்தித்து நீண்ட நேரம் பேசியிருந்திருக்கின்றனர். அந்த பகுதியில் குடிபோதையில் வந்த ஒரு 3 நபர்கள் அவர்களை கத்தியை காட்டி கார் கண்ணாடியை கத்தியால் வெட்டி அந்த காரினுடைய கண்ணாடி கதவுகளை கல்லால் அடித்து உடைத்து உள்ளே இருந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கும் நிகழ்ச்சி தான் தமிழ்நாடு முழுவதும் இன்று பரபரப்பாக பேசப்படுகிறது. என்ன நடந்தது டீட்டெயில்டாக பார்க்கலாம். மதுரையை சார்ந்த ஒரு 19 வயசு மாணவி கோவையில் தங்கி ஒரு தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வராங்க. அதே பகுதியில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு மாணவி இன்ஸ்டாகிராம் மூலம் ஒரு ஆண் நண்பருடைய பழக்கம் ஏற்படுகிறது. அந்த பழக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நட்பாக மாறி அடிக்கடி அவர்கள் தனிமையில் சந்திக்கிறது வழக்கமாக இருக்கிறது. அந்த ஆண் நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர். அவருடைய காரில் தன்னுடைய இந்த தோழியை அழைச்சி கொண்டு போயிட்டு அந்த ஏர்போர்ட் பின்புறம் உள்ள ஒரு காலியான பகுதியில் சந்திக்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அதுபோன்று தான் ஞாயிற்றுக்கிழமை இரவில் சந்திக்கிறாங்க. அதாவது ஒரு காலியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதால் பலரும் அங்கே குடிக்கிற பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பல பேரும் அந்த இடத்துல குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஞாயிற்றுக்கிழமை இரவன்று அந்த பகுதியில் வந்த 3 பேர் இவர்கள் தனியாக இருப்பதை பார்த்து கத்தியை காட்டி மிரட்டி கார் கண்ணாடியை திறக்க சொல்கிறாங்க. அந்த ஆண் நண்பர் சுதாரித்து கொண்டு அந்த கார் கண்ணாடியை திறக்காமல் கதவுகளை மூடுறாரு. இந்த நிலையில் தான் வச்சிருந்த கத்தியை முன்பகுதி கண்ணாடியில் வெட்டி அந்த கார் கண்ணாடியை திறக்க சொல்லி மிரட்டுறாங்க. அந்த நிலையிலும் அந்த ஆண் நண்பர் திறக்க மறுக்கிறாரு. அருகே இருந்த கல்லை எடுத்து காரினுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை கல்லால் உடைச்சி கதவை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவியை 2 பேர் தூக்கி செல்கிறாங்க. மற்றும் ஒரு நபர் அந்த ஆண் நண்பருடன் தலையில் ஓங்கி அடிக்கிறாரு. அந்த இடத்துலையே அவர் மயக்கம் போட்டு விடுறாரு. அவர் தலையில் 3 இடங்களில் கத்தி வெட்டுப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 26 தையல்கள் போடப்பட்டிருக்கிறது. உடம்பில் மட்டும் 7 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 3 பேரும் அந்த பெண்ணை சரமாரியாக ஒருவர் பின் ஒருவராக பாலியல் வன்புணர்வு செய்ததாக கூறப்படுகிறது. விடிய காலையில் 4 மணி வரையில் அந்த பெண் அரை நிர்வாண கோலத்தில் அந்த பகுதியில் ஒரு செடியோரம் அமர்ந்திருந்திருக்காங்க. எப்படி போகிறதுன்னு தெரியல, உடை இல்லை, போனால் அசிங்கமாயிடுமோ என்ற பயத்தில் அங்கே இருக்கும் பொழுது ஒரு 4 மணிக்கு மேலே அந்த பகுதியில் நடந்து வந்திருக்காங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அருகில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு, அதாவது 100க்கு கால் பண்ணி நடந்த ஒரு கோர சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அந்த பகுதிக்கு காவல்துறையினர் உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸ் மூலம் அந்த பெண்ணை மீட்டெடுத்து தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண் நண்பர் மயக்கத்திலேயே கிடந்திருக்கிறாரு. அவரையும் மீட்டெடுத்து அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, காவல்துறை ஒரு வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணையில் ஈடுபடுறாங்க. யார் இந்த நபர்கள் 3 பேர், எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தேடி பார்க்குறாங்க. 3 பேரும் கிடைக்கல. இப்போ இந்த பிரச்சனை புதாகரமாக வெடிக்குது. தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சி சார்பிலும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. இந்த சூழ்நிலையில் தான் கோவை காவல்துறையினர் ஒரு 7 தனி படையை அமைச்சு தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அருகே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வில் ஒரு 3 பேர் 2 பைக்கில், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு டிவிஎஸ் எக்ஸல் பைக்கு, இன்னொரு பைக்கில் சந்தேகத்துக்கு இடமாக அந்த பகுதியில் சுற்றி திரிவதும் அதே போன்று மது வாங்கி குடிப்பதும் போன்ற பல்வேறு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதை கண்காணிக்கிறாங்க. இவர்களை தேடி காவல்துறையினர் தொடர்ந்து பயணிக்கும்போது துடியலூர் வெள்ளை கிணறு பகுதியில் ஒரு 3 நபர்கள் பதுங்கியிருப்பதாக சொல்லி காவல்துறையிற்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு போகிறாங்க. போய் பார்க்கும்பொழுது பல்வேறு விதங்களில் கூப்பிடுறாங்க. இந்த 3 பேரும் வர மறுக்கப்பட்ட சூழ்நிலையில்
3 பேருக்கு ஒரு வார்னிங் குடுக்குறாங்க. உடனடியாக நீங்க வரலன்னா உங்கள நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் குடுக்கும்போது, அரிவாள் போன்ற ஆயுதங்களால அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலர் கையில வந்து வெட்டியிருக்கிறாங்க. குறிப்பா சந்திரகுமார் என்ற காவலரோட கையில வந்து அரிவாளால வெட்டியிருக்கிறாங்க. இந்த நிலையில அவர்கள துப்பாக்கி முனையில சுட்டு பிடிக்கிறாங்க. 7 ரவுண்டு வந்து காவல்துறையினர் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதில குறிப்பா சொல்லணும்னா 2 பேருக்கு வந்து 2 கால்களையும் சுட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் ஒரே கால்ல சுட்டிருக்காங்க. குணாவிற்கு 1 காலையும், கார்த்திக் மற்றும் சதீஷுக்கு தலா 2 கால்லையும் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். தமிழ்நாட்டில சமீபத்தில 6 என்கவுண்டர்கள் நடைபெற்ற இந்த சூழல்ல கோவையில காலில் சுட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த 3 குற்றவாளிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 3 குற்றவாளிகளுடைய பின்புலம் அப்படின்னு பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த 3 பேரும். கிடைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள். பல்வேறு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இதுக்கு முன்னாடி ஈடுபட்டிருக்கிறதா சொல்லி கோவை மாநகர ஆணையர் வந்து இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா கொலை முயற்சி, திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர்கள் மீது இருக்கிறது. சமீபத்தில் பெயிலில் வந்திருக்காங்க இந்த நபர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காவல் ஆணையர் முன்வைத்தார். குறிப்பாக சொல்லணும்னா இந்த கார்த்திக், சதீஷ் இருவரும் வந்து சகோதரர்கள், அண்ணன் தம்பி. இந்த குணா வந்து ஒரு உறவினர். சமீபத்தில் தான் இவர்களுடைய நட்பு பழக்க வழக்கம் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை விட இன்னும் ஒரு படி சொல்லணும்னா சமீபத்தில் ஒரு திருடப்பட்ட ஒரு எக்ஸல் பைக்கில் தான் சமீப காலமாக வந்து இவங்க சுற்றி வராங்க. அந்த வண்டியில் வரும்பொழுது தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. நள்ளிரவில் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்றிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஏர்போர்ட் பின்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இரவு நேரங்களில் மது விற்பனை, அதாவது இல்லீகலாக வந்து மது விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுவதாகவும், அதை பார்த்து கண்டுபிடிச்சு அடித்து உதச்சி வித்த நபரை வந்து காவல்துறையிடம் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள் நாம் தமிழர் தம்பிகள். உள்ள வந்து பாருங்க. உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் வந்ததா? நடு காட்டுல ஒரு பிள்ளை ரேப் இருக்கு, அப்பவும் சைடு சுத்தி வச்சிருக்கீங்க. கூட அக்கா தங்கி இருக்கீங்களா? ஒரு பொண்ணு ரேப் இருக்கு, அன்னைக்காட்டு மனசை கூட அடைச்சு போயிருக்கீங்க. சைடு சுத்தி வச்சிருக்கீங்க. என்ன கூட பார்த்து அக்கா தங்கி விட்டு போயிருப்பீங்க. நீங்க இதுக்கு யாருன்னு காரணம்? நீங்க வீடியோ சரக்கு போட்டுருக்கீங்க. வீடியோ ஓடுங்க, வீடியோ ஓடுங்க. இப்ப ஓட்டாது, அப்புறம் ஓட்டாம எப்படி நீங்க எப்படி வந்துச்சு? சைடு போலாம் அந்த அடைச்சு கடைக்கு யார் விக்க சொன்னா? உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? காவல்துறைக்கு தெரியுமா நீங்க விக்கிறது? தெரியுமா தெரியாதா? காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. வாங்க. ஊருக்கா பைனாப்பிள் செல்லனி காலை போட்டு வெட்டி வச்சிருக்காங்க. யார் கொடுக்காங்க அந்த காட்டுக்குள்ள? இது எதுக்கு கட் பண்ணி டம்ளர் ஊருக்கா கிடையவே கிடையாது. ரத்து பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. எதுக்கு சமைக்கிறீங்க? இது யாருக்கு சமைச்சாங்க? குட்ட சம்பந்தத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? நடந்த ரேப் சம்பந்தம் இருக்கா? இந்த காட்டுக்குள்ள அவங்க பொதுவாக யார் ரேப் பண்ணா? வீடு எதுறவங்க எங்க தங்கி இருக்க? வீடு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சம்பவ இடத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் நேர்வில் பார்வையிட்டார். பார்வையிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அந்த போராட்டத்தை நம்ம பார்க்கலாம்.
அந்த சர்வேல 2017 கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே நம்பர் 1 பாதுகாக்கப்பட்ட, அதாவது பாதுகாப்பான நகரமாக இருந்த ஒரு கோவை மாநகரம் இன்று திராவிட மாடல் திமுக ஆட்சியிலே ஒரு மோசமான பாலியல் வன்கொடுமை சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது. என்று அந்த இடத்துக்கே நாங்க போய் பார்த்தோம். எங்களுடைய அன்பு சகோதரிகளோட அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ரொம்ப ஏதோ காட்டுக்குள்ள இருக்குங்க, அது ஆளே நடமாட்டம் இல்லாத ஏரியா எல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் சாதாரணமா கிரிக்கெட் விளையாடக்கூடிய கிரவுண்டு, பக்கத்துல காலனி இருக்கு, அங்க ஒண்டிமுதூரோட கனெக்டிங் ரோடு அந்த இடத்துல இருக்கு. அப்படி இருக்கின்ற அந்த பகுதியில மதுபான கடை நடத்திய அரசை அந்த பகுதி மக்கள் கண்டித்திருக்கிறார்கள். அந்த கடை எடுக்க வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட சட்டவிரோதமாக அங்க ஒரு மதுபான கடை நடந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்த காவல்துறையும் திராவிட மாடல் என்று சொல்கின்ற திமுக அரசு எந்த அளவிற்கு பெண்களுடைய பாதுகாப்பிலே கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சியாக இருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தங்களது கண்டனத்தை தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, காவல்துறை சார்பில் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று முன் வச்சிருக்காங்க. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் மற்றும் பரேட் நடக்க இருக்கிறது. இதனால் இந்த குற்றவாளிகளுடைய புகைப்படத்தை தயவு செஞ்சு நீங்கள் வெளியிட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சார்பில் முன் வச்சிருக்காரு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.